ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டிப்ஸ் இன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் மருத்துவத்தோட மகாராணின்னு சொல்கிற காலிஃப்ளவரை பற்றி பார்க்கலாம். காலிஃப்ளவர் சில்லி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி காலிஃப்ளவர் சில்லியை டன் கணக்கில் சாப்பிட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை வேக வச்சு சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும். பல நோய்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த காலிஃப்ளவர் தான். ஏன் சொல்கிறேன்னா 21 வகையான நோய்களுக்கு இந்த காலிஃப்ளவர் ஒரு மருந்தாக பயன்படுது. இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் எந்தெந்த நோய்க்கெல்லாம் மருந்தாக பயன்படுத்தணும், யாரெல்லாம் இந்த காலிஃப்ளவர் சில்லியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரோட மருத்துவ குணங்களை சொல்கிறேன். மூட்டு வலியை குறைப்பதில் காலிஃப்ளவர் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்துக்கு உதவுது. காலிஃப்ளவரில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் விட்டமின் கே சத்தும் நிறைஞ்சு இருக்கிறதுனால அலர்ஜியை நீக்குது. காலிஃப்ளவரில் 2 சக்தி வாய்ந்த விட்டமின் சியும் மெக்னீஷியமும் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் சல்ஃபர் காலிஃப்ளவரில் இருக்கிறதுனால புற்றுநோயை எதிர்த்து போராடுது. இதயத்திற்கும் நல்லது. இதயத்தை பலப்படுத்தி ஹார்ட் பீட்டையும் சீராக வச்சுக்கும். வயிறு கோளாறுகளை தடுக்குது. கருவில் இருக்க குழந்தைகளோட மூளையும் முதுகுத்தண்டும் வளர்ச்சிக்கும் உதவுது. சுவாச பிரச்சனை, எலும்புகளுக்கு நல்லது, சருமத்திற்கு நல்லது, நம்ம நரம்பில் இருக்க கோளாறுகளையும் சரி செய்யும். காலிஃப்ளவரில் இருக்கிற மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. உயர் ரத்த அழுத்தம்னு சொல்கிற ப்ரெஷருக்கும் நல்லது. ஒரு நாளைக்கு தேவைப்படும் விட்டமின் சி காலிஃப்ளவரில் நிறைஞ்சிருக்கு. உடலில் உள்ள நச்சுக்களையும் வெளியேற்றும். நினைவாற்றலை அதிகரிக்கும். தசை வளர்ச்சிக்கும் உதவுது. உடல் எடையை குறைக்கவும் உதவுது. நம்ம உடம்புல இருக்க சோர்வையும் இது நீக்குது. சர்க்கரை நோய் அளவையும் கட்டுப்படுத்துது. உங்களுக்கே தெரியுதா நான் ஏன் இதை ஒரு மருத்துவத்தோட மகாராணின்னு சொன்னேன்னு? 21 நோய்களுக்கு இந்த காலிஃப்ளவர் ஒரு மருந்தா பயன்படுது. அதே சமயம் இந்த காலிஃப்ளவரை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க இந்த காலிஃப்ளவரை சாப்பிடும்போது அந்த சிறுநீரக கற்கள் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க, இரத்த முறைதல் பிரச்சனை இருக்கவங்க, குடல் எரிச்சல் பிரச்சனை இருக்கவங்களாம் இந்த காலிஃப்ளவரை சாப்பிடவே கூடாது. இனிமே காலிஃப்ளவர் சில்லி அதிகமாக சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு காலிஃப்ளவரை ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டு அதோட சத்துக்களை முழுசாக பெறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.